முழு மகாபாரதம் தமிழில். இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன். தொடர்வது பீஷ்ம பருவம் பகுதி 49. தலைப்பு: பெருமையுடன் நின்ற பீஷ்மர். பீஷ்மா stood proudly. பீஷ்ம பருவா செக்ஷன் 49. மகாபாரதா இன் தமிழ். இது பீஷ்மவத பருவம் 7. இந்த பதிவின் சுருக்கம்: ஸ்வேதன் கொல்லப்பட்டதும் என்ன நடந்தது என்று சஞ்சயனிடம் திருதராஷ்டிரன் கேட்பது. சங்கனுக்கும் சல்லியனுக்கும் இடையில் ஏற்பட்ட மோதல். சங்கனை பீஷ்மரிடம் இருந்து பாதுகாக்க அர்ஜுனன் பீஷ்மருடன் மோதுவது. பாண்டவ படையை பீடித்த பீஷ்மர். முதலாம் நாள் போர் முடிவுற்றது. இப்பொழுது பீஷ்ம பருவம் பகுதி 49. பெருமையுடன் நின்ற பீஷ்மர். இப்பதிவிற்குள் நுழைவோம். திருதராஷ்டிரன் சஞ்சயனிடம் கேட்டான். போரில் எதிரியால் படைத்தலைவன் ஸ்வேதன் கொல்லப்பட்டதும், ஓ மகனே சஞ்சயா, வலிமை மிக்க வில்லாளிகளான பாஞ்சாலர்களும் பாண்டவர்களும் என்ன செய்தார்கள்? தங்கள் படைத்தலைவன் ஸ்வேதன் கொல்லப்பட்டதை கேட்டதும் அவனுக்காக போரிட்டவர்களுக்கும் அவனால் புறமுதுகிடச் செய்யப்பட்ட எதிரிகளுக்கும் இடையில் என்ன நடந்தது? ஓ சஞ்சயா, நமது வெற்றியை கேட்டதால் உனது வார்த்தைகள் எனது இதயத்தை மகிழச் செய்கின்றன. எங்கள் அத்துமீறலை நினைத்து எனது இதயம் வெட்கத்தை அடையவில்லை. குருகுலத்தின் முதிர்ந்த தலைவர் பீஷ்மர் எப்போதும் உற்சாகமாகவும் எங்களிடம் அர்ப்பணிப்பு கொண்டவராகவும் இருக்கிறார். துரியோதனனை பொறுத்தவரை தனது சிறிய தந்தையின் அறிவார்ந்த மகன் யுதிஷ்டனுடன் பகைமையை தூண்டிய பிறகும் யுதிஷ்டன் மீது கொண்ட பயம் மற்றும் கவலையின் காரணமாகவும் அந்த பாண்டுவின் மகன்களிடமே ஒருமுறை பாதுகாப்பை நாடினான். அந்த நேரத்தில் துரியோதனன் அனைத்தையும் கைவிட்டுவிட்டு துயரிலேயே வாழ்ந்தான். பாண்டு மகன்களின் ஆற்றல் மற்றும் அனைத்து புறங்களில் இருந்தும் தான் கண்ட தடைகள் ஆகியவற்றின் விளைவால் சிக்கல்களுக்கு மத்தியில் தன்னை இருத்தி கொண்ட துரியோதனன் அப்போது சில காலத்திற்கு நல்ல நடத்தைகளை கொண்டிருந்தான். தீய மனம் கொண்ட அந்த மன்னன் துரியோதனன் முன்பொரு சமயம் அந்த பாண்டவர்களின் பாதுகாப்பின் கீழேயே தன்னை வைத்துக் கொண்டான். அப்படி இருந்தும், ஓ சஞ்சயா, யுதிஷ்டனுக்கு தன்னை அர்ப்பணித்திருந்த ஸ்வேதன் ஏன் கொல்லப்பட்டான்? உண்மையில் இந்த குறுகிய மனம் கொண்ட இளவரசன் துரியோதனன் நல்ல வாய்ப்பு அனைத்தையும் தாண்டி இழிவான பலரால் பாதாள உலகங்களுக்குள் வீசப்பட்டிருக்கிறான். பீஷ்மரோ, ஆசான் துரோணரோ, கிருபரோ, காந்தாரியோ போரை விரும்பவில்லை. நானோ, விஷ்ணுகுலத்தின் வாசுதேவன் கிருஷ்ணனோ, பாண்டுவின் மகனான நீதிமிக்க மன்னன் அந்த தர்மராஜன் யுதிஷ்டனோ, பீமனோ, அர்ஜுனனோ, அந்த மனிதர்களில் காளையரான இரட்டையர்களான சகாதேவனோ நகுலனோ போரை விரும்பவில்லை. என்னாலும் காந்தாரியாலும் விதுரராலும் ஜமதக்னியின் மகன் பரசுராமராலும் உயரான்ம வியாசராலும் எப்போதும் தடுக்கப்பட்டும், கர்ணன் மற்றும் சுபலனின் மகன் சகுனி ஆகியோரின் ஆலோசனைகளை எப்போதும் பின்பற்றியவனும், துச்சாசனனுடன் கூடியவனும், தீயமனம் கொண்டவனும், பாவம் நிறைந்தவனுமான துரியோதனன் பாண்டவர்களிடம் தீய நோக்குடனேயே நடந்து கொண்டான். ஓ சஞ்சயா, அந்த துரியோதனன் கொடுந்துயரத்தில் விழுந்திருக்கிறான் என்றே நான் நினைக்கிறேன். ஸ்வேதனின் படுகொலை, பீஷ்மரின் வெற்றி ஆகியவற்றுக்கு பிறகு சினம் தூண்டப்பட்டவனும் போரில் கிருஷ்ணனின் துணையை கொண்டவனுமான பார்த்தன் அர்ஜுனன் என்ன செய்தான்? உண்மையில் அர்ஜுனன் நிமித்தமாகவே எனது அச்சங்கள் எழுகின்றன. ஓ சஞ்சயா, அந்த அச்சங்கள் விலக்கப்பட முடியாததாகவும் இருக்கின்றன. குந்தியின் மகனான தனஞ்சயன் அர்ஜுனன் வீரம் மிக்கவனாகவும் பெரும் செயல்களை செய்பவனாகவும் இருக்கிறான். தனது கணைகளை கொண்டு எதிரிகளின் உடல்களை அந்த அர்ஜுனன் சுக்குநூறாக்குவான் என்றே நான் நினைக்கிறேன். இந்திரனின் மகனும் போரில் இந்திரனின் தம்பியான உபேந்திரனுக்கு இணையானவனும் சினமும் நோக்கங்களும் பொய்க்காதவனுமான அர்ஜுனனை கண்டபோது உங்கள் மனநிலைகள் என்னவாகின? எப்படி மாறின? வீரனும் வேதங்களை அறிந்தவனும் நெருப்பையும் சூரியனையும் போன்ற பிரகாசம் கொண்டவனும்
ஐந்திர ஆயுதத்தை அறிந்தவனுமான அர்ஜுனன் எதிரியின் மீது பாயும் போது எப்போதும் வெற்றி வாகை சூடுபவனாக அல்லவா இருக்கிறான். அவனது ஆயுதங்கள் எதிரியின் மீது விழும்போது வஜ்ராயுதத்தின் பலத்துடனே விழுகின்றன. வில்லின் நாணை வளைப்பதில் அற்புத வேகத்தை கொண்ட அந்த குந்தையின் மகன் அர்ஜுனன் ஒரு வலிமை மிக்க தேர் வீரனே. ஓ சஞ்சயா, கடுமையானவனான துருபதனின் மகன் திருஷ்டத்யும்னனும் பெரும் அறிவுள்ளவனே. உண்மையில் போரில் ஸ்வேதன் கொல்லப்பட்ட போது அந்த திருஷ்டத்யும்னன் என்ன செய்தான்? பழங்காலத்தில் இழைக்கப்பட்ட தவறுகள் மற்றும் அவர்களது படைத்தலைவன் ஸ்வேதனின் படுகொலை ஆகியவற்றின் விளைவால் உயர் ஆன்ம பாண்டவர்களின் இதயங்கள் கோபத்தால் எரிந்து கொண்டிருக்கும் என்றே நான் நினைக்கிறேன். துரியோதனனின் நிமித்தமாக அவர்களின் கோபத்தை நினைத்து இரவிலும் பகலிலும் நான் ஆறுதல் இல்லாமலேயே இருக்கிறேன். அந்த பெரும்போர் எப்படி நடைபெற்றது? ஓ சஞ்சயா, அது குறித்த அனைத்தையும் எனக்கு நீ சொல்வாயாக என்றான் திருதராஷ்டிரன். அதற்கு சஞ்சயன் சொன்னான், ஓ மன்னா திருதராஷ்டிரரே, உமது அத்துமீறல்களை குறித்து அமைதியாக கேளும். அதன் பலனை துரியோதனன் மீது சுமத்துவது உமக்குத் தகாது. தண்ணீர் வற்றியதும் அணை கட்டுவதை போல உமது புரிதல் இருக்கிறது. அல்லது வீடு பற்றி எரியும் போது கிணறு வெட்டுவதை போல உமது புரிதல் இருக்கிறது. முற்பகலை கடந்து நடந்த அந்த கடும் மோதலில் படைத்தலைவனான ஸ்வேதன் பீஷ்மரால் கொல்லப்பட்டான். எதிரி படை அணிகளை கலங்கடிப்பவனும் போரில் எப்போதும் மகிழ்பவனும் விராடனின் மகனுமான சங்கன் கிருதவர்மனோடு அவனது தேரில் சல்லியன் இருப்பதை கண்டு தெளிந்த நெய்யால் சுடர்விடும் நெருப்பை போல திடீரென கோபத்தால் சுடர்விட்டு எரிந்தான். இந்திரனின் வில்லை ஒத்திருந்த தனது பெரிய வில்லை வளைத்த அந்த வலிமை மிக்க வீரன் சங்கன் அந்த போரில் மற்றவர்களின் ஆட்சியாளன் சல்லியனை கொல்ல விரும்பி தனக்கு உதவியாக பெரும் தேர்ப்படையை அனைத்து புறங்களிலும் சூழச் செய்து கொண்டு விரைந்தான். கனைமாரியை பொழிந்த சங்கன் சல்லியனின் தேரை நோக்கி விரைந்தான். மதம் கொண்ட யானையாக முன்னேறி வரும் அந்த சங்கனை கண்டு ஏற்கனவே மரணத்தின் கோரப்பற்களில் அகப்பட்டு இருந்த மற்றவர்களின் ஆட்சியாளன் சல்லியனை காக்க விரும்பி உமது தரப்பின் 7 வலிமை மிக்க தேர் வீரர்கள் அவனை சூழ்ந்தார்கள். பிறகு அந்த போரில் வலிய கரங்களை கொண்ட பீஷ்மர் மேகங்களைப் போல முழங்கியபடி முழுமையாக 6 முழம் நீளமிருந்த வில்லை எடுத்துக்கொண்டு சங்கனை எதிர்த்து விரைந்தார். வலிமை மிக்க தேர் வீரரும் பெரிய வில்லாளியுமான அந்த பீஷ்மர் இப்படி விரைவதை கண்ட பாண்டவ படை புயலின் தாக்கத்தால் அடிக்கப்பட்ட படகை போல நடுங்கத் தொடங்கியது. பீஷ்மரிடம் இருந்து சங்கன் காக்கப்பட வேண்டும் என்று நினைத்த அர்ஜுனன் விரைவாக முன்னேறி சங்கனுக்கு முன்பு தன்னை நிறுத்தி கொண்டான். அதன் பிறகு பீஷ்மருக்கும் அர்ஜுனனுக்கும் இடையிலான போர் தொடங்கியது. போரில் ஈடுபட்டு கொண்டிருந்த வீரர்களுக்கு மத்தியில் ஓ என்றும் ஐயோ என்றும் அலறல்கள் எழுந்தன. ஒரு படை மற்றொரு படையில் கலப்பதை போல அப்போது தெரிந்தது. இப்படியே அனைவரும் ஆச்சரியத்தால் நிறைந்தனர். பிறகு ஓ பாரத குலத்தின் காளையே திருதராஷ்டிரரே, கைகளில் கதாயுதத்துடன் கூடிய சல்லியன் தனது தேரிலிருந்து இறங்கி சங்கனின் 4 குதிரைகளை கொன்றான். இப்படி குதிரைகளை இழந்த சங்கன் அந்த தேரிலிருந்து குதித்து பீபத்சுவின் அதாவது அந்த அர்ஜுனனின் தேரை நோக்கி ஓடி அதில் ஏறிக்கொண்டு தேறுதல் அடைந்தான். பிறகு பீஷ்மரின் தேரிலிருந்து பாய்ந்த எண்ணற்ற கணைகள் வானத்தையும் பூமியையும் முழுமையாக மறைத்தன. தாக்குபவர்களில் முதன்மையானவரான பீஷ்மர் பாஞ்சால, மத்சய, கேகய மற்றும் பிரபத்திரக படைகளை தனது கணைகளால் கொன்றடித்தார். இடது கையாலும் வில் வளைக்க இயன்றவனான பாண்டுவின் மகனான அந்த அர்ஜுனனுடனான போரை விரைவில் கைவிட்ட பீஷ்மர் தனது படையால் சூழப்பட்டவனும் பாஞ்சாலர்களின் மன்னனுமான துருபதனை எதிர்த்து விரைந்தார். விரைவில் பீஷ்மர் தனது அன்புக்குரிய உறவினனான சம்பந்தியான துருபதனை எண்ணற்ற கணைகளால் மறைத்தார். பின்பனி காலத்தில் அதாவது சிசிர ருதுவில்
நெருப்பால் எரிக்கப்படும் காட்டை போல துருபதனின் துருப்புகள் எரிக்கப்படுவதாகவே அப்போது தெரிந்தது. புகையற்ற நெருப்பு சுடர்விட்டு கொண்டிருப்பதை போலவோ, நண்பகலில் தனது வெப்பத்தால் அனைத்தையும் எரிக்கும் சூரியனைப் போலவோ அந்த போர்க்களத்தில் பீஷ்மர் நின்றார். பாண்டவர்களின் போராளிகளால் பீஷ்மரை பார்க்க கூட இயலவில்லை. அச்சத்தால் பீடிக்கப்பட்டு கணைகளை சுற்றிலும் சுழலவிட்டு பாதுகாவலர் எவரும் இல்லாததை கண்ட அந்த பாண்டவ படை குளிரால் வீடிக்கப்பட்ட பசுக்கூட்டத்தை போல தெரிந்தது. கொல்லப்படும் போதும் நன்கு அடிக்கப்பட்டு உற்சாகம் இழந்து ஓடும் போதும் பாண்டவ துருப்புக்கு மத்தியில் ஓ என்றும் ஐயோ என்றும் அலறல்கள் எழுந்தன. பிறகு சந்தனுவின் மகனான பீஷ்மர் தனது வில்லை எப்போதும் வட்டமாக வளைத்துக் கொண்டு கடும் விஷத்தை ஒத்திருந்த சுடர்மிகும் கணைகளை அடிக்க ஆரம்பித்தார். ஓ பாரதரே, திருதராஷ்டிரரே, முன்கூட்டியே பாண்டவ தேர் வீரர்களை பெயர் சொல்லி அழைத்து அவர்களை கொன்றவரும் கடும் நோன்புகளை கொண்டவருமான அந்த பீஷ்மர் அனைத்து புறங்களிலும் கணைகளின் தொடர்ந்த வரிசைகளை உண்டாக்கினார். போர்க்களம் அனைத்திலும் பாண்டவ துருப்புகள் நசுக்கப்பட்டு நிர்மூலமாக்கப்பட்ட போது சூரியன் மறைந்ததால் ஒன்றும் புலப்படவில்லை. போர்க்களத்தில் பெருமையாக நின்று கொண்டிருந்த பீஷ்மரை கண்ட பார்த்தர்கள் இரவு ஓய்வுக்காக தங்கள் படைகளை பின்வாங்கச் செய்தனர் என்றான் சஞ்சயன். முதல் நாள் போர் முற்றிற்று. இத்துடன் பீஷ்ம பருவம் பகுதி 49 பெருமையுடன் நின்ற பீஷ்மர் இப்பதிவு நிறைவுற்றது.